இப்போ ஒரு இடத்துல எலக்ட்ரான் ஜாஸ்தியா இருந்ததுன்னா, அது வந்து நெகட்டிவ் சார்ஜ்ன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா, அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா புரோட்டான்ஸ் அதே தான் இருக்கும். எலக்ட்ரான் தான் ஒண்ணா கூட இருக்கும் அல்லது கம்மியா இருக்கும். எலக்ட்ரான் கூட இருந்ததுன்னா, அ அது வந்து நெகட்டிவ். நெகட்டிவ்னா நம்ம உடம்புக்கு, நம்ம மனித உடலுக்கு பாசிட்டிவ். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ப கடல் ஓரத்துக்கு கடற்கரைக்கு போறோம். நம்ம மலை பிரதேசங்களுக்கு போறோம். நீர்வீழ்ச்சி இருக்கிற மாரி இடத்துக்கு போறோம். வயல் நல்லா பசுமையா இருக்கிற இடத்துக்கு போறோம். அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்? எவ்வளவு புத்துணர்ச்சியா ஃபீல் பண்றோம்? அப்ப என்ன ஆச்சு அங்க? அந்த இடத்துல நெறைய ஆனயான், நெறைய நெகட்டிவ் ஏன்னா என்ரிச்டு ஆக்ஸிஜன் சொல்லுவாங்க. அது அங்க இருக்கு. அதே எலக்ட்ரான் கம்மியா இருந்தா, அந்த என்ரிச்மென்ட் கம்மி. ஸோ இந்த ஆனயான் அங்க இருக்கும்போது, இந்த ஆனயானோட சேர்த்து அந்த கிராஃபைன் இருக்கும்போது, அந்த உள்ளுக்குள்ள போகும்போது, அந்த உறுப்புகளுக்கு எப்பேர்ப்பட்ட ஒரு புத்துணர்ச்சி குடுக்கும். அங்க பாக்டீரியா வளராம பார்த்துக்கும். எந்த விதமான தேவையில்லாத விஷயங்களும் வராம பார்த்துக்கும். அதுக்கு இப்போ ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் மூலக்கூறுகளால் ஆனவை. அணையன் என்பது எதிர்மறை மின் கட்டணத்தை உடைய ஒரு அணு அல்லது அணுக்களின் குழுவாகும். அணையனில் புரோட்டான்களுக்கு விட அதிகமாக எலக்ட்ரான்கள் இருப்பதால் இந்த மின்கட்டணம் உருவாகிறது. எதிர்மறை அயன்கள் மூளைக்கு ஆக்சிஜன் ஓட்டத்தை அதிகரிக்க உதவலாம். இதனால் அதிக விழிப்புணர்வு, தூக்கத்தின்மை குறைவு மற்றும் அதிகமான மன உற்சாகம் கிடைக்கலாம். இயற்கையின் சட்டங்களை மறுக்க முடியாது. அனைத்து படைப்புகளும் தெய்வீக சமநிலையுடன் தோன்றியவை. அந்த சமநிலையின் மையத்தில் அணையன்கள் உள்ளன. நகரத்தில் விட காட்டில் அல்லது பாலைவனத்தில் விட மலைப்பகுதியில் சுவாசிப்பது எவ்வளவு எளிதாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? தெளிவாக ஒரு பகுதியின் பரப்பளவுக்கு அணையன்களின் அடர்த்தி 40 மடங்கு வரை மாறக்கூடும். இதை அறிந்திருந்த போது விஞ்ஞானிகள் குழு இந்த கருத்தை மேம்படுத்தி இயற்கையின் சக்தியை தொழில்நுட்பத்தில் இணைத்து மனித உடலில் சமநிலையை மீண்டும் கொண்டு வருவதற்காக உருவாக்கினர். ஒவ்வொரு லவ்மோன் அணையன் சானிடரி நாப்கினிலும் ஒரு செருகி பொருத்தப்பட்டுள்ளது. இது ஒரு கன சென்டிமீட்டருக்கு 5800 அணையன்கள் வரை வெளியிடும் திறன் கொண்டது. உடல் சுரப்புகள் போன்ற திரவங்களுடன் தொடர்பு கொண்டு இவ்வளவு அதிக அளவு அணையன்கள் செயல்படுத்தப்படும் போது அதிக அளவு ஆக்சிஜன் உருவாகும். மேலும் ஒரு எதிர்மின் அயன் அல்லது அணையன் பாக்டீரியாவுடன் இணைந்து கொள்ளும். இந்த செயல்முறை குறைந்த மின்சாரம் ஒன்றை உருவாக்கும். இது அந்த பகுதியில் உள்ள பாக்டீரியா மற்றும் வைரஸ்கள் உயிர் வாழவும் பெருகவும் தடையாக்க உதவலாம். மாதவிடாய் என்பது ஒவ்வொரு பெண்களின் வாழ்விலும் 30 முதல் 35 ஆண்டுகள் வரை நடைபெறும் ஒரு முக்கியமான பகுதி. இது சுமார் 2500 முக்கியமான நாட்களாக கணிக்கப்படுகிறது. இந்த காலப்பகுதியில் ஒரு பெண்ணின் உடல் பலவீனமாக இருக்கும். மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாததால் அவளது உடல் நலத்திற்கு எதிர்மறையான விளைவுகள் ஏற்படலாம். இந்த சுழற்சி இரத்த ஹார்மோன் நிலைகளுடன் தொடர்புடையது. மேலும் இனப்பெருக்க அமைப்பில் உள்ள அழற்சி இந்த நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இனப்பெருக்க அமைப்பில் உள்ள உறுப்புகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படுவதால் ஒன்றில் ஏற்பட்ட செயலிழப்பு முழு உடலிலும் சமநிலையின்மை ஏற்பட செய்கிறது. நமது தோல் என்பது அதிகமான துளைகள் மற்றும் மடிப்புகளை கொண்ட பெரிய உறிஞ்சும் உறுப்பாகும். இது நுண்ணுயிரிகள் பெருகும் இடமாகும். இயற்கையான வெளிப்பாட்டில் இது எங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது. ஆனால் ஒரு சூடான மற்றும் ஈரமான இடத்தில் அதிக ஒளி மற்றும் ஆக்சிஜன் இல்லாமல் அழுகும் செயல்முறைகள் ஆரம்பிக்கின்றன. பாலுறுப்பு வழியாக தொற்றுகள் பெண்களின் இனப்பெருக்கத்திற்கு முக்கியமான உள் உறுப்புகளுக்குள் நுழைகின்றன. இதுவே பிரச்சனைகள் தொடங்கும் இடமாகும். இதையெல்லாம் காரணமாக யோனி, முட்டைச்சத்து மற்றும் குழாய் பகுதிகளில் அழற்சி ஏற்படும். அதேபோல் சிறுநீர்ப்பை, சிறுநீரகங்கள் மற்றும் பாதைகளிலும் பிரச்சனைகள் உருவாகின்றன. இந்த அழற்சிகள் மீண்டும் மீண்டும் ஏற்படுவது மருந்துகள் கொண்டு சிகிச்சை அளித்தாலும் கூட அது ஒரு நீடித்த நிலையாக மாறுகிறது. பெரும்பாலான நேரங்களில் இந்த நீடித்த நோய்கள் கடுமையான அறிகுறிகளுடன் வருவதில்லை. ஆனால் மங்கிய பல்பியோனம் என்பது ஒரு பெண் பழகிக் கொள்கிறார், பிரச்சனை கவனிக்கப்படாமல் போகிறது. நீண்ட காலம் நீடிக்கும் இந்த அழற்சிகள் வீக்கம் மற்றும் கட்டிகளாக மாறக்கூடும். அவை சரியான நேரத்தில் கண்டறியப்பட்டால் ஒரு பெண்ணின் உயிரை காப்பாற்ற முடியும். மற்றொரு பெரிய கவலை என்பது டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் ஆகும். டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் என்பது அரிதாகவும் உயிருக்கு ஆபத்தானதாகவும் இருக்கும் ஒரு பாக்டீரியா தொற்று. இது பெரும்பாலும் டாம்பான்கள் பயன்படுத்துவதுடன் தொடர்புடையதாகவும் சில சமயங்களில் கர்ப்ப தடுப்பு ஸ்பாஞ்சுகள் பயன்படுத்துவதுடனும் தொடர்புடையதாகவும் உள்ளது. இன்றைய பெண்கள் எதிர்கொள்கின்ற பல்வேறு நோய்கள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து பல விஷயங்களை சொல்லலாம். ஆனால் பிரச்சனையை விட தீர்வை நோக்கி உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறோம்.
ஒவ்வொரு நோயும் அல்லது உடல் குறைபாடும் நேர்மறை அணு மின்னழுத்தத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம். அதே சமயம் முன்பே நாம் பார்த்தது போல அணியன்கள் எதிர்மறை மின்னழுத்தம் கொண்டவை. இங்கேதான் இந்த தொழில்நுட்பத்தின் புத்திசாலித்தனம் வெளிப்படுகிறது. எளிமை. மூல சமநிலை சமன்பாடு. ஒரு நேர்மறையை எடுத்து அதை ஒரு எதிர்மறையுடன் சமநிலைப்படுத்துங்கள். விமன் ரைட் இன் இன்சர்ட் அதிகமான எதிர்மறை அணியன் மின்னழுத்தங்களை கொண்டிருப்பதால் பெண்களின் பிரச்சனைகளை நேரடியாக தீர்க்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் அது மிக நேரடியாகவே செயல்படுகிறது. லவ்மூன் அணியன் சானிடரி நாப்கின்கள் எதிர்கால பிரச்சனைகளை தடுக்க மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பெண்ணின் ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்கவும் முழுமையான ஆரோக்கிய கருத்துடன் உருவாக்கப்பட்டவை. ஆக்சிஜனேற்றம் மற்றும் மின்சார பரிமாற்றத்தின் செயல்முறை பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பிற அறிகுறி நிகழ்வுகளின் நேர்மறை மின்னூட்டம் பெற்ற அணுக்களை மட்டுமே குறிவைக்கிறது. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ அந்த இடத்துல இந்த கிராஃபைன் மூலியமாக உயிர் கிடைக்கிது ஒன்று. இந்த ஆனயான் அப்படிங்கிறதனுடைய விளைவாக அங்கே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு புத்துணர்வு ஒன்று. அடுத்தது அந்த இடத்துல என்ன நடக்குது? வெளியே கெட்டுப்போன ஒரு விஷயம் வெளியே வருது. அது அப்போ அங்கேயே காத்தால மாட்டு போகிறாங்க, சாயங்காலம் வந்து எடுக்க போகிறாங்க. அப்போ அங்கே வந்திருக்கிறது அப்படியே இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன வரும்? பாக்டீரியாக்கள் வரும், வைரஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஆனயான் தடுக்கும். ஆனயானும் கிராஃபைனும் தடுக்கும். அது தடுப்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்து அந்த வாய் வழியாக அந்த இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் உணர்ச்சிகளும் நல்ல புத்துணர்வும் கொடுத்து அதையும் உயிர் பெற வச்சு அது எந்த நோயும் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமும் அங்கே இருக்கு. இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்த பிராண்ட்ல அந்த பேசிக் அந்த அடிப்படையான அந்த வெளியே ஃப்ளோ கூட அதனால தாங்கிக்க முடியல. ஆனால் நம்மளது அப்படி இல்லை. அந்த அடிப்படையை ஃபுல்லாக முடிச்சிருச்சு. அடுத்தது அந்த நேரத்தில் வரக்கூடிய விஷயங்களை தவிர்க்குது. அடுத்தது இன்னும் மேலும் பெண்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு அற்புதமான விஷயங்களை இங்கே வச்சிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இது. இந்த ஆனையானை பற்றி தான் உங்களுக்கு விளக்கினேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோடது 8 லேயர் ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் லேயர் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும். நம்மளுடைய பழைய டியூ கார்டனுக்கும் இந்த டியூ கார்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். அதுவும் 8 லேயர் தான், இதுவும் 8 லேயர் தான். பட் இதில் என்ன ஒரு வித்தியாசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த வித்தியாசம் நமக்கு நன்மைக்காக இது பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய லேயர் வந்து 100% காட்டனாக இருந்தது பழசுல. இப்போ இந்த இடத்துல 100% காட்டன் இல்லை, இட்ஸ் அ காட்டனி லேயர். அதாவது மோர் ஆர் லெஸ் காட்டன். இது ஏன் சார் காட்டனாகவே கொடுத்துடக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதில் இந்த கம்ப்ளீட் பழைய டியூ கார்டனோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட்டட் மெட்டீரியல்ஸ். அதுவும் இந்த காட்டன் வந்து கம்ப்ளீட்டாக காட்டனுங்கிறது தண்ணியை உறிஞ்சக்கூடிய விஷயம். நார்மலாக காட்டன் தண்ணி அவ்வளோ தூரம் உறிஞ்ச முடியுமான்னு பாருங்கள். அது உறிஞ்ச தன்மை இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸ் இருக்குது. அப்போது அதெல்லாம் இம்போர்ட்டடாக இருக்கிறதுனால நம்மளுடைய டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களால சப்ளை பண்ண முடியல. ஸோ அப்போ நம்ம டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி வரணுங்கிறதுக்காக நம்ம இண்டிஜினியஸாக இதை இன்னொரு சுப்பீரியர் மெட்டீரியல். இதனால் என்ன நடக்கும்னா இன்னும் அதிகமான உறிஞ்சுதல் தன்மை இதில் இருக்குது. எந்த விதமான பாக்டீரியா எதுவும் வளராத தன்மையும் அதில் இருக்குது. இதனால் நமக்கு வந்து இப்போ அந்த ப்ராடக்ட் ஷார்ட்டேஜும் இருக்காது. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதில் இந்த 8 லேயர் இருக்குது. அதே தான் ப்ரொடக்டிவ் லேயர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம ஆனையான், கிராஃபையானோட இது இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பாட்டம் லேயர் இருக்கு இல்லைங்களா, கடைசி இருக்கிற லேயர், அது என்னன்னு கேட்டிங்கன்னா சுவாசிக்கக்கூடிய தன்மை உள்ளது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கிருந்து நம்ம காற்று வெளியே தானே வரணும், கரெக்டுங்களா? இவங்களுடைய உறுப்போட போய் தொட்டிட்டு இருக்க இந்த டாப் லேயர். பாட்டம் லேயர் வழியாக காற்று உள்ளே போகும். காற்று நடமாட்டம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தேவையில்லாத பாக்டீரியாவோ தேவையில்லாத விஷயங்களோ வளர்வதற்கு தவிர்க்கப்படும். அப்போ இவ்வளவு விஷயங்களை ஒருங்கிணைந்து நமக்கு இந்த நிறுவனம் இந்த டியூ கார்டன் அப்படிங்கிற விஷயத்தில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுதான் இப்போ இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். ஸோ எப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஹை குவாலிட்டி சூப்பர் அப்சார்பண்ட்டு, எந்த விதமான கெமிக்கல்ஸோ எந்த டாக்ஸின்ஸோ இதில் இல்லை. பேக்கேஜிங் நீங்களே பார்த்தீங்க. எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அது மாத்திரம் தனியாக கூட எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளவு சுத்தமாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அது மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் நம்மளுடைய மாஸ்டரியை காமிக்குது. அண்ட் அடுத்தது இன்றைய உலகத்தில் வளர்ந்து வரக்கூடிய பெண் இனத்திற்கு ஒரு தேவையான ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இது வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் திருப்பி சொல்கிறேன்,
நம்மளுடைய பிஞ்சு குழந்தைகள் அந்த மெச்சூரிட்டிக்கு வரும்போது அவங்களுக்கு இதுதான் உகந்த விஷயமாக இருக்கும். பிற்காலத்துல அந்த குழந்தை இல்லாம போறது, அந்த தேவையில்லாத பிசிஓடி ப்ராப்ளம் அது இது இதெல்லாம் இல்லாம அது கேன்சர். இந்த கேன்சர்ங்கிறது இன்னைக்கு வந்து வேற லெவல்ல இதா இருக்கு ஃபிரெண்ட்ஸ். இதையெல்லாம் நம்ம தவிர்த்து நம்ம ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சேர்ந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ நம்போ தடுக்க முடியாத ஒரு விமனாக நம்ம மாற முடியும். நம்ம பெண்கள மாத்த முடியும். அது பெண்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ சிறப்பா இருக்காங்களோ, அந்த குடும்பம் அவ்வளவுக்கு அவ்வளோ சிறப்பா இருக்க போகிறது. அண்ட் திருப்பி சொன்ன மாரி 8 இயர்ஸ் சுப்பீரியர் பெனிஃபிட்ஸ் இங்க இதுல இருக்கு ஃபிரெண்ட்ஸ். அண்ட் இதையும் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதையும் நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க. டியூ கார்டன் சானிடரி நாப்கின் பெண்களுக்கு சிறந்த சானிடரி தீர்வாக இருப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஒவ்வொன்றையும் பாருங்க. இந்த இது டெஸ்டும் பண்ணிருக்காங்க. அதையும் கிராஃபின் காமிக்கிறேன். சிப் மற்றும் FR தொழில்நுட்பத்தின் எளிய சேர்க்கையை பயன்படுத்துகிறது. கிராஃபின் மனிதனுக்கு அறியப்பட்ட மிக மெல்லிய பொருளாகும். மேலும் அதே சமயம் அதிவலுவானதாகவும் உள்ளது. இது சிறந்த மின்கடத்தி பொருளாகும் மற்றும் தோல் எரிச்சலை தடுக்க உதவுகிறது. கிராஃபின் ஒரு சிறந்த தொலைவிரிவான இன்ஃப்ராரெட் பொருளாகும். இது செல்களின் செயல்பாட்டை ஊக்குவிக்கவும் மாற்று செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவுகிறது. இன்ஃப்ராரெட் கதிர்வீச்சு அல்லது இன்ஃப்ராரெட் ஒளி என்பது மனித கண்களுக்கு தெரியாத ஒரு வகை கதிர்வீச்சு ஆற்றலாகும். ஆனால் நாம் அதை வெப்பமாக உணர முடியும். இது தோலின் ஆழமான அடுக்குகளுக்கு போகவும் சிறந்த வலி நிவாரணத்தை வழங்கவும் உதவும். நார்மலா ஒரு பெண்மகள் அந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா 100க்கு 80 பேர் சொல்லலாம். அந்த பர்டிகுலர் பீரியட்ல வயித்த வலியில் துடிப்பாங்க. அந்த வயித்த வலி வேற மாதிரி இருக்கும். பட் இந்த கிராஃபைன் அங்க இருக்கும்போது அந்த வயித்த வலி தவிர்க்கப்படும். அதை தான் சொல்றாங்க. FIR இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்க, பல்வேறு மகப்பேறு தொடர்பான நோய்கள் ஏற்படுவதை தடுக்க, மேலும் உடல் வெப்பத்தை அதிகரித்து மாதவிடாய் வலியை குறைக்கவும் உதவுகிறது. டியூ கார்டன் சானிடரி நாப்கின் உற்பத்தி செயல்முறையில் மூலப்பொருட்களின் கடுமையான சுகாதார தரநிலைகளை பின்பற்றுகிறது. பொருளின் தரத்தை UV ஒளி சோதனையின் மூலம் பரிசோதிப்போம். UV ஒளியை ஒரு பொருளின் மீது செலுத்தும் போது ஒளி நீலமாக மாறினால் அந்த பொருள் குறைந்த சுகாதார தரநிலையை கொண்டதாகும் என்பதை குறிக்கிறது. ஒளி வெள்ளையாகவே இருந்தால் அந்த பொருள் நல்ல சுகாதார தரநிலையை கொண்டதாகும் என்பதை குறிக்கிறது. இந்த நாப்கினில் முழுமையான சுகாதாரத்திற்காக காற்றோட்டம் உள்ள அடுக்கு கீழ்பாகமாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. காற்றோட்டம் இல்லாத கீழடுக்கு என்றால் அந்த நெருக்கமான பகுதியில் காற்று சுழற்சி செய்ய முடியாது. இது ஈரப்பதமும் பாக்டீரியா வளர ஏற்ற சூழலையும் உருவாக்கும். காற்றோட்டம் உள்ள கீழடுக்கு அந்த பகுதியில் உலர்ந்தும் தாசாவாகவும் இருக்க உதவுகிறது. இதனால் பெண்கள் தங்கள் மாதவிடாய் காலத்தில் வசதியாக இருக்க முடிகிறது. காற்றோட்டம் உள்ள கீழடுக்கு சோதனை. இதை சோதிக்க நாங்கள் பேடினை கொதிக்கும் வெந்நீருடன் ஒரு கண்ணாடி மீது வைத்து மற்றொரு கண்ணாடியை அதன் மேல் வைக்கிறோம். நீங்கள் பார்க்கும்போது பேடியின் மேல் வைக்கப்பட்டுள்ள கண்ணாடியில் நீராவி தெளிவாக தெரிகிறது. இது கீழடுக்கு காற்றோட்டம் உள்ளதாக இருப்பதை காட்டுகிறது. இந்த நாப்கினில் மிக அதிகம் உறிஞ்சும் பாலிமர் மையம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது கீழடுக்கு காற்றோட்டம் உள்ளதாக இருப்பதை காட்டுகிறது. இந்த நாப்கினில் மிக அதிகம் உறிஞ்சும் பாலிமர் மையம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மிக அதிகம் உறிஞ்சும் பாலிமர் மைய சோதனை. நாப்கினை திறந்து மேசையில் வையுங்கள். நீரை மெதுவாக நாப்கின் மீது ஊற்றத் தொடங்குங்கள். நீங்கள் பார்க்கும்போது நாப்கின் உடனடியாக நீரை உறிஞ்சத் தொடங்கியுள்ளது. இதில் மொத்தம் 200 மில்லி நீர் உறிஞ்சப்பட்டுள்ளது. இது டியூ கார்டன் சானிடரி நாப்கினில் அதிக உறிஞ்சும் திறன் இருப்பதை காட்டுகிறது. இந்த நாப்கினில் அழிகக்கூடிய உறிஞ்சும் தாள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது இயற்கையில் உயிரியல் முறையில் அழிகக்கூடியது. அழிகக்கூடிய தாள் சோதனை. இதை சோதிக்க கிராஃபின் அனியன் சிப் அடுக்கின் கீழிருந்து உறிஞ்சும் தாளை எடுத்து விடுங்கள். உறிஞ்சும் தாளை ஒரு கண்ணாடி நீரில் போடுங்கள். ஒரு சில நிமிடங்களில் நீர் ஜெல் ஆக மாறுவதை நீங்கள் கவனிப்பீர்கள். இப்போது உருவான ஜெல்லில் உப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும். ஜெல் மீண்டும் நீராக மாறுவதால் உறிஞ்சும் தாளை நீங்கள் எளிதாக அகற்றலாம். இது உயிரியல் முறையில் அழிகக்கூடியது, மேலும் பூமிக்கு நட்பானது. டியூ கார்டன் உங்களைப் போன்ற தடுக்க முடியாத பெண்களுக்கு இயற்கையும் அறிவியலும் இணைந்த ஒன்றை வழங்குகிறது. எப்போதும் தடுக்க முடியாதவராக இருங்கள்.
பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஜெல் வந்து ஒரு பயோடிகிரேடபிள்ங்கிற டெஸ்ட்டும் பண்ணி காமிச்சாங்க. அதாவது தண்ணீல போட்டோம்னா அது என்ன ஆயிடுது? ஒரு ஜெல் மாரி ஆயிடுது. அப்ப ஜெல் மாரி ஆயிடுச்சே, அது தூக்கி போடும்போது அது வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுமான்னா, இல்ல. அதுக்காக தான் உப்பு போட்டாங்க. ஏன் உப்பு போட்டாங்க அப்படின்னா, மண்ணுல என்ன இருக்கு? தாது பொருட்கள், மினரல்ஸ் இருக்கு.